கடவுள் எல்லா நேரமும் சண்டை போட மாட்டார். சில நேரம் அமைதியாக வந்து நம்மை காப்பாற்றுவார். ஒரு நாள் பூமி ரொம்ப சத்தமா அழுதுச்சு. போர், அநியாயம், அகந்தை எல்லாம் அதிகமாயிடுச்சு. தேவர்கள் ஓடி போய் விஷ்ணு கிட்ட கேட்டாங்க, எப்போ அவதாரம் எடுக்க போறீங்க? விஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அவர் சொன்ன பதில் வித்தியாசமாக இருந்துச்சு. அவதாரம் எடுக்க போர் தேவையில்லை, அநியாயம் உச்சத்துக்கு போகணும். சில நாள் கழித்து ஒரு அரசன் இருந்தான். அவனிடம் பலம் இருந்தது, ஆனால் பணிவு இல்லை. அவன் நினைத்தான், நான் தான் கடவுள், நான் தான் எல்லாமே என்று. அந்த நேரத்தில் விஷ்ணு வந்தார். ஆவலோடு இல்லை, கோபத்தோடும் இல்லை, அமைதியோடு தர்மத்தோடு வந்தார். அந்த அரசன் வீழ்ந்தது விஷ்ணுவின் கைகளால் அல்ல, அவனோட அகந்தையால். விஷ்ணு யாரையும் அழிக்க வரல, தர்மத்தை நினைவூட்ட வருகிறார். இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா, கடவுள் உடனே தண்டிக்க மாட்டார், நமக்கு திரும்ப யோசிக்க நேரம் தருவார். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுன்னா அது தண்டனை இல்ல, திசை மாற்றும் எச்சரிக்கை தான். இந்த விஷ்ணு கதை உங்க மனசுக்கு அமைதி கொடுத்துச்சுன்னா என்ஆர் ஆன்மீக நண்பனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.